இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம பல்ல காட்டி சிரிக்கணும். அவர் ஏன் இதை இப்படி போய் சொல்லியிருக்கிறாரு? நம்மளே ஏகப்பட்ட தொல்லையில் இருக்கிறோம். ஸோ அவர் ஏன் அதை இப்படி சொன்னாருன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கேயாவது போய் விழுந்துட்டு காயத்தோடு வந்தோன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே விட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சொன்னோன்னா, நீ அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அது எப்பயுமே சரியாகாது, அதை விட்டு அது தானாக சரியாகும். இல்லை நீ அதை உத்து பார்த்துக்கிட்டேன்னா அது உன்னைய விட்டு போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது புரியலை, ஆனால் இப்போ புரியுது. இப்போ நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோன்னா, சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஜெனிலியா மாதிரி மேத்ஸ் புக்கை வச்சுட்டு புக் ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, சரிங்களா? ஏன்னா சொல்யூஷன் இல்லாமல் ப்ராப்ளம் இல்லை தானே. ஸோ இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ப்ராப்ளத்தை பெருசாக பார்க்குறோமே ஒழிஞ்சு அதுக்கு சொல்யூஷன் தேடுறதுலையோ இல்லை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றியோ யோசிக்கிறது கிடையாது. ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ இது எப்படி, இவங்க எப்படி என்னை இந்த வார்த்தை பேசலாம், இது எப்படி எனக்கு நடக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஒரே டென்ஷனாக சுற்றுவோம். இல்லை எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உம்மன்னு சுற்றுறது, இப்படி ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நம்ம வருத்தப்படுறதுனாலையோ இல்லை கோவப்படுறதுனாலையோ, ஏன் உட்கார்ந்து அழுதா கூட அது சரியாக போகிறது கிடையாது. சோகமாக சோபாவில் படுத்து தூங்குறதுனாலையோ சரியாக போகிறதுலே கிடையாது. என்ன கேட்டால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த உலகத்துலேயே ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது கவலைப்படுறது மட்டும்தான். சம்மந்தமில்லாத ஆளுகிட்ட போய் அதுக்கான சொல்யூஷனை கேட்குறது, அப்புறம் ஐயோ இது ஏன் நடந்துச்சுன்னு அதையே சுற்றி வர்றது. ஸோ இதனாலையெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயமாக பூதாகரமாக தெரியுமே ஒழிஞ்சு என்றைக்குமே அந்த விஷயம் சரியாகாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம கற்றுக்கணும். அப்படி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ ஈர்ப்பு விதி மூலமாக நம்மளோட எண்ணங்களை சீரமைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை நம்மளே ஈஸியாக கையாள முடியும். ஒரு ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கீங்களா, அதை எப்படி கையாளுறதுன்னு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதா? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நன்றி எழுத ஆரம்பிங்க, அஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து 90 நாள் பண்ணும்போது உங்கள் மனநிலையில் ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. என்னோடய ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறீங்களா? அதான் அது தானாகவே சரியாகிருமே. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்கள்ல ஒரு ஆள், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ வள்ளுவர் ஏன் இடுக்கண் வருங்கால் நகுங்கன்னு சொல்கிறாருன்னா, அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம், பல்ல காட்டி சிரிக்கலாம். ஓகே, பி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.